ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழி நம்ம அனைவருமே நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தை மாதமானது திகழ்கிறது. தையில தமிழர்களுடைய திருநாளான பெருந்திருவிழா கொண்டாடப்படும். தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை, தை 2ஆம் நாள் மாட்டு பொங்கல், தை 3 காணும் பொங்கல். இந்த மாதிரி தையில ஆரம்பமே அமர்க்களமாக வரும். தையில அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பான திதிகளும் வரும். தையில வரக்கூடிய அமாவாசை, தையில வரக்கூடிய பூச நட்சத்திரம், தை வெள்ளி, தை பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் வரும். இப்போ தைப்பூசம் தை பௌர்ணமியானது வர இருக்கு. ஸோ என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை 18ஆம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் தை பௌர்ணமியும் தை பூசமும் வருகிறது. இந்த நாளில் நல்ல கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த பூச நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது. ரொம்பவே ஒரு சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த நட்சத்திரத்தில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தைப்பூச பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தை பலன்களை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருவர் மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான். கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை. கடன் இருக்கும்போது தலை குனிந்து நடப்போம். அதே யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலை அப்படின்னா ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இருக்கும். முதல்ல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம். இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகருக்கு உகந்தவர். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கு. ஸோ இந்த நாளை தவற விடலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க. காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இது தைப்பூசத்துடைய முருக பரிகாரம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். முருகன் என்றாலே 6 முகன், 6 நட்சத்திரங்களை கொண்ட கோலம், 6 விளக்கு, அறுபடை வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் பொதுப்படையாக இருப்பது 6. ஸோ 6 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம், புது துணியாக இருக்க வேண்டும், காட்டன் துணியாக இருக்க வேண்டும். சதுர வடிவில் ஒரு துணி, புது ஜாக்கெட் பிட்டையே வீட்டில் இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க, தவறு கிடையாது. ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும். அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். தைப்பூச அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் முன்பு ஒரு முருகர் படம், முருகர் சிலை, வேல் எது இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல அமர்ந்து 6 1 ரூபாயும் சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளணும். கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்துவிடு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க, தவறு கிடையாது. அந்த 6 1 ரூபாயை அந்த துணியில் வைத்து முடிந்து உங்கள் கையிலேயே வைத்து கொள்ளுங்க. முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை முடித்துவிட்டு அந்த முடிச்ச நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பூஜரையில் வைத்து விடுங்க.
நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இது முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டுதல் பலித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதான், அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதான். இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து 6 ரூபாய் சேப்பு துணியில் வைத்து முடித்து போட்டு விட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார். இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பலிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இந்த தினம் நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜையில் வைங்க, தவறு கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தைப்பூசத்தில் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்குமே நிரந்தரமாக கடனில்லாத வாழ்க்கையை வாழ முடியும். இவ்வளோ நேரம் பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வெளிப்படையாக மற்றவர்களை சில நேரங்களில் விமர்சிக்கக்கூடிய நீங்கள் மனிதநேயம் மாறாதவங்க. சந்திரன் 10வது ராசியில் நிற்கும் போது இந்த தைப்பூசம் பிறப்பதால் உங்கள் சாதனையானது தொடரப்போகுது. நிர்வாக திறனானது அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும். வருங்காலத்துக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். புது வேலைகள் கிடைக்கும். பதவிகள் தானா தேடி வரும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அரசால் அனுகூலமானது உண்டாகும். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்டாகும். கோபமானது குறையும். அதோடு இந்த தைப்பூசம் பிறக்கக்கூடிய நேரத்தில் தனாதிபதி சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதோடு உங்களுடைய ராசியும் பார்த்து கொண்டிருப்பதால் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். பிரபலங்களுடைய நட்புகள் கிடைக்கும். 4 சக்கர வாகனம் வாங்குவீங்க. இந்த பௌர்ணமியும் தைப்பூசம் முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய திட்டங்களும் நிறைவேறும். புது பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கூட கிடைக்கும். தெய்வ பிரச்சனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. வாய்தா வங்கி தள்ளி போன வழக்குல தீர்ப்பு சாதகமாக வரப்போகுது. அதுக்கப்புறமேட்டு இந்த பூசத்தில் குரு பகவான் 8ல் மறைந்திருப்பதால் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது வரும். அதுவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நுழைவதால் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க. வீண் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். திடீர் பணவரவு யோகம் எல்லாம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சொந்த பந்தங்களுடைய சுயரூபம் அறிந்து செயல்பட தொடங்குவீங்க. வங்கியிலிருந்து நகை பத்திரத்தை மீட்பீர்கள். தந்தையோடு இருந்த கருத்து மோதல்கள் கூட உங்களுக்கு நீங்கும். அப்புறம் இந்த தைப்பூச பிறப்பு முதல் இந்த உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல ராகு தொடர்வதால் வீண் சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் பிரிவுகளும் வரக்கூடும். மனைவி வழி உறவினர்களோடு மனத்தாங்கல்கள் வரும். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. கேதுவும் இந்த ஆண்டு தைப்பூசத்தில் முழுக்க உங்கள் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம் பாதிக்கும். ஹார்மோன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. எனவே பச்சைக்கீரை காய்கனிகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ளுங்க. சொத்துக்குரிய ஆவணங்கள் பத்திரங்கள் தொலைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கை குறையும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் வியாபாரத்தில் சில தாந்திரங்களை சுற்று கற்றுக்கொள்வீங்க. ரகசியங்கள் யார் மூலம் கசிகிறது என்பதை அறிந்து புது முடிவு எடுப்பீங்க. சந்தையில் பாதிக்கப்படுவீங்க. அதுவும் இந்த தைப்பூசத்திலிருந்து வியாபாரம் செழிக்கும். பெரிய நிறுவனத்தோடு புது ஒப்பந்தம் செய்வீங்க. சிலர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை விட்டு வேற்று தொழில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. உணவு அப்புறம் சிமெண்ட் கல்வி கூடங்களில் ஆதாயம் அடைவீங்க. உத்தியோகத்தில் கூட போராட்டங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் அலக்கழிக்கப்படுவீங்க. யாரை பற்றியும் புகார் கோர வேண்டாம். சக ஊழியர்கள் வகையில் உதவிகள் உண்டு. இந்த தைப்பூசத்திலிருந்து எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். அப்புறம் உங்கள் மீது வழக்கு தொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஒரு தைப்பூசத்தில் ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகளை தருவதோடு சற்று சுகவினங்களையும் தருவதாக அமையும்.
அதனால் ஒரு பக்கம் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.